ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கோமு ஆச்சி சேனல். இன்னைக்கு நம்மளோட கோமு ஆச்சி சேனல்ல ஒரு சுவையான ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கடப்பா ரெசிபி தான் செய்ய போறேன். இது இட்லி, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி 3 மெயின் டிஷ்ஷுக்கு இந்த சைட் டிஷ் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க கடப்பா ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க போய் பார்க்கலாம். கடப்பா செய்யறதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி குறுக அரிஞ்சு வச்சிருக்கேன். 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பும் சாய் ஜீராவும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 2 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்கு பிரிஞ்சி இலை 1, பட்டை, கிராம்பு ஒரு 2, ஒரு ஏலக்காய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இவ்வளோ எடுத்திருக்கேன். இவ்வளோ தான். அடுத்து கடலை எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். நமக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் வேணும். அவ்வளோதான். கடப்பா எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். இந்த வானல் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாசி பருப்பை இந்த வானலில் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இந்த பாசி பருப்பை ஒரு 1 மினிட் வறுத்தாலே போதும். நான் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வறுத்து வச்ச பாசி பருப்பை நான் ஒரு குக்கரில் மாற்றிட்டேன். இப்போ இந்த பாசி பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க இந்த பாசி பருப்பை. நான் இப்போ பாசி பருப்பை நல்லா கழுவிட்டேன். இதற்கு ஒரு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பாசி பருப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுருவேன். நல்லா பாசி பருப்பை நல்லா குலைவாக வேகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிடுதான், ஒரு 2-3 ட்ராப்ஸு. அப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக, அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் விட போகிறோம். நான் விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு. நமக்கு இப்போ குக்கரில் பாசி பருப்பு வெந்துட்டுருக்கு. அது வெந்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 1/4 கப் அளவு தேங்காவை முதல்ல சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில். 1/4 கப் தேங்காய்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துருந்தேன். அந்த கசகசாவும் ஆட் பண்ணுறேன். அடுத்து 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருந்தோம்ல நம்ம, அந்த சோம்பு கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான். இதெல்லாம் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பேஸ்ட் ரெடி பண்ணி வைக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம அந்த தேங்காவோடு அரைக்கும் போகும்போது ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிடுங்க. இந்த ரெண்டும் நம்ம சேர்த்து அரைக்கும் போது அந்த குருமாக்கு ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும். அதுக்காகத்தான் பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 5-6 முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைச்சிடுங்க. நீங்கள் பாருங்கள், நான் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். இந்த வானல் ஹீட் ஆனோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கடலெண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பிரிஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் இந்த எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த சோம்பு, சாய் ஜீரா, இந்த 2த்தையும் இதோட ஆட் பண்ணிட வேண்டியதான். சோம்பு, சாய் ஜீராவும் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வெங்காயத்தை அடுத்து ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம போட்ட சோம்பு, சாய் ஜீரா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பெரிய வெங்காயம், இதை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரை நல்லா வதக்கி விடுங்க.
நம்ம குக்கரில் வச்ச பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் நமக்கு வந்து இப்போ நல்லாவே வெந்திருக்கு. நான் வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிக்கிறது இருக்குல்ல, அதை வச்சு கொஞ்சம் லைட்டாக எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வந்து அமுத்தி விட்டுக்கோங்க அந்த பாசிப்பருப்பையும் அந்த உருளைக்கிழங்கையும். நம்ம வெங்காயம் வதங்கின உடனே இந்த பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கையும் நம்ம அந்த வெங்காயத்தோடு வந்து ஆட் பண்ண போகிறோம். நமக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த பருப்பு போட்டு ஒரு 1 மினிட் வந்து நல்லாவே கொதி வரட்டும். நமக்கு பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து இதோட வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டுட்டு அடுத்து வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நான் வந்து இந்த குருமா வந்து கொதிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அலாரம் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். கேஸை வந்து சிம்மில் வச்சே வந்து கொதிக்க விடுங்க, அப்புறம் வந்து அடி பிடிச்சிரும் நம்ம தேங்காயெல்லாம் போட்டிருக்கனால. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்மளோட கடப்பா ரெசிபி வந்து எப்படி வந்திருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம வச்ச 5 மினிட்ஸ் அலாரம் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், நமக்கு குருமாவும் நல்லாவே கொதிச்சிடுச்சு. டாடாய், நம்மளோட கடப்பா ரெசிபி வந்து இன்றைக்கி ரெடி. நம்ம செஞ்ச மித்த 3 மெயின் டிஷ்ஷோட இந்த கடப்பா ரெசிபியை வச்சு நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நான் வந்து முதல்ல இட்லியோட டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செமையாக இருக்குங்க. இட்லியோட அந்த உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்து சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நான் நம்மளோட கடப்பா ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்னா. செம சூப்பர். அடுத்து ஸ்பெஷல் பூரியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்கு. நம்ம கோமு ஆச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே நம்ம கோமு ஆச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். வாழ்க தமிழ், தமிழ் போல் மலர்வோம். நன்றி.